திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு 7 இடங்களில் விரிசல் ஏற்பட்டதை அடுத்து சாலையின் இருபுறமும் 20 அடிக்கு துளையிட்டு சரி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம். சாலையுடைய 2 புறமும் 20 அடிக்கு துளையிட்டு சரி செய்யும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த பணி எப்போது தொடங்கியது? முழு விவரம். வணக்கம் கனிமொழி. நாம் தற்போது இருக்கும் பகுதியானது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை சங்கிலியாண்டபுரம் அணுகு சாலை அருகே உள்ள பொன்மலை ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் பகுதியில் உள்ளோம். இந்த பகுதியானது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு 7 பக்கவாட்டில் 6 இடங்களிலும் பாலத்தின் நடுப்பகுதியில் என 7 இடங்களில் விரிசல் ஏற்பட்டது. இதனை அடுத்து ஐஐடி பேராசிரியர் அழகு சுந்தரம் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்து போக்குவரத்தை தடை செய்யாமல் இதை சரி செய்யும் பணியில் ஈடுபட அறிவுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து 15க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொடர்ந்து இரும்பு சாரங்களை கொண்டு அமைக்கும் பணியானது கடந்த வாரம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தற்போது நைலிங் இயந்திரத்தை கொண்டு 50க்கும் மேற்பட்ட இடங்களில் 6 மீட்டர் அளவுக்கு துளையிடும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் 6 மீட்டர் அளவுக்கு துளையிட்டு அதன் பின்னர் இரும்பு ராடுகளை அது உள்ளே செலுத்தி அதன் பின்னர் ஒரு விதமான கெமிக்கல் மற்றும் சிமெண்ட் கலவைகளை கொண்டு அந்த பகுதியில் சரி செய்யும் பணியாக நடைபெறுகிறது. இந்த பணி கிட்டத்தட்ட 2 மாத காலம் நடைபெறும் என தகவல் தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த பணி நடைபெறுவதால் மேலே வாகனங்கள் செல்வதால் அதன் அதிர்வு ஏற்பட்டாலும் அதிர்வு ஏற்படுகிறதா, இந்த அதிர்வினால் இந்த பாலத்தின் பகுதியில் விரிசல் ஏற்பட்ட பகுதி சரி செய்யும் பொழுது அந்த பகுதியில் வேற எதுவும் அந்த மறுபடியும் மீண்டும் விரிசல் ஏற்படுமா என்பது குறித்தும் அதையும் ஆய்வு செய்து வருகிறார். குறிப்பாக இந்த பணி நடைபெறுவதால் தொடர்ந்து இந்த பகுதியிலே வடமாநில தொழிலாளர்கள் உள்ளிட்ட தமிழர்களும் இந்த பகுதியில் குடிசைகள் அமைக்கப்பட்டு இதன் பகுதியில் இங்கே தங்கி இருந்து இந்த பணிகளை செய்து வருகிறார். அந்த பாலத்தின் பணி சரி செய்வதால் எவ்வித போக்குவரத்து பாதிப்பு இல்லாமல் வழக்கம் போல் வாகனங்கள் சென்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் அருகிலே இந்த பணியானது 2 மாத காலம் நடைபெறும் என தெரிவித்திருந்த நிலையில் நைலிங் இயந்திரத்தை கொண்டு இருபுறமும் கிட்டத்தட்ட நாம் பார்க்கலாம் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் துளையிட்டு சுற்றி அந்த மேம்பாலத்தை சுற்றிய அடிப்பகுதியிலே இரும்பு சாரங்கள் கட்டி அந்த பகுதியில் இந்த பணியானது நடைபெற்று வருகிறது. இதனால் இங்கு தங்கி வேலை செய்வதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாமல் இவர்கள் இந்த பணியை செய்து வருகின்றனர். தொடர்ந்து ஐஐடி குழுவினர் அவ்வப்போது ஆய்வு செய்து இந்த பணிகளை குறித்து ஆய்வு செய்தும் அவர்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றனர். கனிமொழி, களத்திலிருந்து முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.